எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வரலாறு காணாத வீழ்ச்சிங்க, கடும் சரிவு எங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு நேற்று நிறைய நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எல்லா பங்குகளுமே போர்ட்ஃபோலியோவில் பெரும்பாலும் லாஸில் இருந்ததுங்க. இது மாதிரி சமீபத்தில் கடந்த 2 வருஷத்தில் நடக்கவே இல்லை. அப்படி சரிவடைந்திருந்த நிஃப்டி இன்னைக்கு ஒரு 250 பாயிண்ட் என்பது ஏறி இருக்கு. என்ன காரணம்? நம்மளுக்கு காரணமே அந்த வார் தான். வார்னால ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு நண்பர் சொல்கிறாரு, இல்லைங்க வார் இன்னும் சில நாட்களில் முடிஞ்சிருங்க அப்படின்னு நேற்று கமெண்ட் போட்டிருக்காரு. ராஜ்குமார் அவர்களே, நம்ம நினைக்கிறோம், ஆனால் அங்கே நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வரைக்கும் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதாக தான் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நேற்று காலையிலேயே கூட நான் நினச்சிக்கிட்டு தாங்க இருந்தேன், ட்ரம்ப் அவர்கள் எனர்ஜி சைட்டு மேலே குண்டு போடக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலுக்கு கட்டளை போட்டிருந்தார். நான் அப்போவே மார்க்கெட் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திடுமே அப்படின்ற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு இறக்கம். ஸோ வார் நிற்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே வார் நிற்குதுன்னு அவங்க 2 பேர் அறிவித்தால் மட்டுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல செய்தி. இல்லைன்னா நம்மளாம் நினச்சிக்க வேண்டியது தான். எப்படியோ இன்றைக்கி ஒரு உருப்படியான செய்தி என்னென்னா, நேற்று இறங்கியதில் ஒரு பாதிக்கு பக்கத்தில் கூட இல்லை, ஒரு காவாசி ரெக்கவரி என்பது ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி 236 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிருக்கிறது ஒன்று தான் உருப்படியான விஷயம். ஒரு நண்பருக்குமே என்ன ஒரு நம்பிக்கைனா, இந்த ஃபஸ்ட்டு க்ரை அப்படின்றதுல எனக்கு ஒரு 20,000 ரூபா முதல்ல லாஸ் இருந்ததுங்க. இன்றைக்கி நான் போய் எடுத்து பார்க்குறேன், எனக்கு வெறும் 2,000 ரூபா தான் லாஸில் இருக்குது. யாருக்கு தெரியும், நாளைக்கு அதை ஒரு 5,000 கூட லாபத்துக்கு போகலாம். இல்லைன்னா கீழே ஒரு இவர் சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சென்டர் பாயிண்டில் இருக்கேன், அது 5,000 ரூபா லாபத்துக்கும் கூட வரலாம், அல்லது ஒரு 20,000 ரூபா நஷ்டத்துக்கும் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி இந்த ஃபஸ்ட் ரைஸ் திடீர்னு ஒரு 20,000 ரூபா நஷ்டத்துலேருந்து வெறும் 2,000 ரூபா தான் இவருக்கு நஷ்டமாச்சு அப்படின்னா, இன்றைய மார்க்கெட்டில் இது 19% ஏறி இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். சமீபத்தில் 112 கோடி மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்றது போயிட்டு அந்த நஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. 67 கோடி, 51 கோடி, 39 கோடின்னு தன்னுடைய நஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஃபஸ்ட் க்ரை அப்படின்ற ஒரு பங்கு, பிரெயின் பி சொல்யூஷன்ஸ் அப்படின்றது 19% ஏறினதில் யாருக்கு லாபம் அப்படின்னா, அதில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எஃப்ஐஸு, டிஐஸு, பப்ளிக்னு எல்லாருமே ஹோல்டிங் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த நண்பர் திரு ஆனந்த்குமார் அவர்களுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு நேரடியாக அனுபவிக்கிறோம். யாரோ ஒரு முகம் தெரியாத எஃப்ஐஸு, டிஐஸ்லாம் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நண்பர் ஆனந்த்குமார் அப்படின்றவருக்கு -20,000 நஷ்டத்திலிருந்து வெறும் 2,000 தான் லாஸ் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மாறி வந்திருக்கு. ஒரு நண்பர் சொல்கிறாரு, அட நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 2 லட்ச ரூபா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்து வச்சுருந்தேன், இப்போ அதில் 41,000 ரூபா லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இறங்கிட்டு திரும்பி அந்த பங்குகள் மேலே வரல அப்படின்றதான் காரணம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அப்படின்ற பங்கு ஆயில் அண்ட் எனர்ஜியில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட வீக்லி அவங்க எவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வாரம் வாரம் செய்திகள் வரக்கூடிய ஒரு செக்டரில் இருக்குது. அப்போ இந்த பங்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்காகவோ 2-3 வருஷத்துக்கு ஒருக்காகவோ செய்திகள் ரொம்ப பெருசாக இருக்கும்போது இறங்கி ஏறான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாத பீரியடில் பார்த்தாலும் அவன் இறங்கிட்டவன் திரும்பி ஏறிட்டான். ஏன்னா அவங்ககிட்ட செய்தி இருக்குது, ஏதாவது ஒரு செய்தி அவனுக்கு வருது. அதே மாதிரி லாங் டேர்மில் ஒரு வருஷ பீரியடில் இறங்கினதையும் மீட்டெடுத்துட்டான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏதாவது நஷ்டம் வருமா? பாருங்கள், இந்த நண்பர் சொல்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 2 லட்சம் சேர்த்தி 41,000 காணும் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, அவர் வாங்கின பங்குகள் திரும்பி மேலே வரல. ஒரு ஷார்ட் டேர்ம்லேயோ அல்லது லாங் டேர்ம்லேயோ ஏதாவது ஒரு வழியில் அது திரும்பி வரணும். அப்படி திரும்பி வரணும்னா அது செய்திகள் உள்ள பங்காக இருக்கணும். இல்லைன்னா அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்ற மாதிரி ஏதாவது திரும்பி வர்ற மாதிரி இருக்கணும். இது போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் 1,002 கோடி லாபம்னு சொல்லியிருக்கான். அதுக்கு முன்னாடி 719 கோடி லாபம்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்படி மேலே வந்திருக்கக்கூடிய இதை கூட விட்டுருவோம். இன்னொரு பங்கு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஷேர் ப்ரைஸை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. இந்த பங்கு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அவன் கடந்த சில வருடங்களாகவே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 100 கோடி பக்கத்தில் லாபம் என்பது பண்ணிக்கிட்டே இருக்கான்.
அதே மாதிரி இதனுடைய முதலீட்டாளர்களில் எஃப்ஐஸ் வந்து 8% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிஐஸ் 28% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூஸ் வரலினாலும் அது தொடர்ந்து லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவனு வந்து ஒரு 3 வருஷ பீரியட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கீழே இறங்கி இருந்தவன் திரும்பி மறுபடியும் லாபத்துக்கு வந்து நிற்கிறான். அடுத்தது பாருங்கள், ஃபெடரல் பேங்க். அது செக்டரே வந்து பேங்க் செக்டர். அதை வச்சுக்கிட்டே அந்த பேங்க் செக்டரை வச்சுக்கிட்டே எத்தனையோ பேங்க் செக்டர் வந்து ஒன்றா மற்ற, ஏன்னா 1-2 பேங்க் இருக்குது, ஏகப்பட்ட பேங்க் இருக்குது. மற்றவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல ஏறிடுறவங்க சில பேர் இருக்காங்க. இந்த கர்நாடகா பேங்க்கெல்லாம் நேற்று வந்து 1 இயர் ஹை அப்படின்றது தொட்டுருந்துக்கு. சில பேர்லாம் எல்லாத்துக்கும் முன்னாடி ஏறிட்டு அப்புறம் இறங்கிடுறான். ஸோ பேங்க் செக்டரில் ஏதோ ஓரளவுக்கு நல்லா லாபம் செய்யக்கூடிய பேங்க்குகளில், லீடிங் பேங்க்குகளில், நம்பிக்கையான பேங்க்குகளில் ஷேர் மார்க்கெட்டில் அதனுடைய ப்ரைஸ் என்பது திடீர்னு ஹைக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம். ஸோ ஃபெடரல் பேங்க் அப்படின்ற பங்கு லாங் டேர்மில் கீழே விழுந்ததையும் எடுத்து காமிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் புது உச்சங்கள், நியூ ஆல் டைம் ஹை போயும் சாதிச்சிருக்கான். இல்லைன்னா கடைசிக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எடுத்து வச்சுக்கிட்டு டிவிடெண்டையாவது வாங்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். நான்லாம் அப்படி தான் பண்ணுறேன். பெரும்பாலும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு நீ ஏறு, இல்லைன்னா ஏறாமல் போ, ஆனால் டிவிடெண்டை கரெக்ட் டைமில் கொடுத்துரு. ஸோ சிலர்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒன்றா டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுன்னு பார்க்குறாங்க, இல்லைன்னா திரும்பி ஏறக்கூடிய சக்தி உள்ள பங்குகள். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பெருசாக நேற்றெல்லாம் கிராஷ் ஆகிருக்கான். வாழ்க்கையில் அப்புறம் திரும்பி ஏறவே மாட்டானா அப்படின்ற கேள்வியெல்லாம் தான் பலருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. காளைகளே பதவியேற்க தயாரா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பவர் செக்டர் கம்பெனி தான் ஓரளவுக்கு மேலே வந்தான். அதில் ஒருத்தன் இந்த டாடா பவர் அப்படின்ற பங்கு. ஸோ இந்த சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய நிகழ்வுனால எவ்வளவு பர்சன்டேஜ், ஏன்னா பல பேர் கீழே விழுந்துட்டு சப்போர்ட் எடுப்பானா மாட்டானா அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த டாடா பவர் என்பது சமீபத்தில் சப்போர்ட்டில் வந்து விழுந்த பிறகு எவ்வளவு பர்சன்டேஜ் சமீபத்தினுடைய செய்திகளில் மேலே வந்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 22% பக்கம் சமீபத்தினுடைய லோலிருந்து மேலே வந்திருக்கு. ஒரு நண்பர் சொல்கிறாரு, மார்க்கெட் கிடக்குதுங்க கழுத, நான் மார்க்கெட் கீழே இறங்கிச்சு, நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமே ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஆனால் இன்னொரு நண்பர் போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்டை பார்த்தா யாராக இருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் 13,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா சரி ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஏதாவது ட்ரேடிங்கில் முயற்சி பண்ணால் பரவாயில்ல. பட் 13,000 ரூபாயும் இவர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போட்டிருக்காரு, மொத்தமாக ஜீரோ ஆயிடுச்சு. எனக்குன்னே நடக்கிற மாதிரி இருக்குங்க. மார்க்கெட் ஏறுவான்னு சொல்லி கால் ஆப்ஷன் எடுத்தால் மார்க்கெட்டை கீழே இறக்குறான். சரி, மார்க்கெட் கீழே இறங்கின்னு புட் ஆப்ஷன் எடுத்தால் அது ரெண்டே வழி தான். அது எல்லாத்துக்குமே தான் தெரியும். ஒன்றா மார்க்கெட் மேலே ஏறணும், இல்லைன்னா கீழே இறங்கணும், ரெண்டே வழி தான். ஆனால் அந்த 2 வழியுமே எனக்கு மாறி மாறி நடக்குது. நமக்குன்னே நடக்கிற மாதிரி இருக்கே ஆண்டவா. நண்பர் விக்கி அவர்களே, நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி படித்து ரேங்க் எடுக்க முடியலனால அவங்களுக்கு வேறு இடத்துலலாம் வேலை கிடைக்கிது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு இந்த ஆப்ஷனில் நீங்கள் முயற்சி எடுத்து பணம் போடுறீங்க. ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகினா அது மொத்தமாக வாஸ் அவுட் ஆகிடுது. கடைசிக்கு நீங்கள் 13,000 ரூபா போடுறோம், ஒரு 2,000 இல்லைன்னா ஒரு 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு 10,000க்கு கீழே போகிற மாதிரி இருந்தால் வெளியே ஓடி வந்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தாவது கொஞ்சோண்டு லாஸில் தப்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருந்திருக்கு. நண்பர்களே, டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுங்க. அதாவது ஒரு லாபம் இருக்குது அப்படின்னா அந்த லாபத்துக்கு நீங்கள் வரி கட்டணும். ஆனால் வேற ஒரு பொசிஷனில் நஷ்டம் இருக்குதுன்னா அதை ஆஃப்செட் பண்ணும் பொழுது வரி கட்டுறது கொஞ்சம் குறையும். ஸோ இப்படி தான் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 61 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் அதில் 8.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு நஷ்டம் வந்து 13.5 லட்சம் இருந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நஷ்டமாக இருக்கக்கூடிய பங்குகளை விற்றுட்டு மறுபடியும் போய் அவர் அதை வேறு பங்கு வாங்கினாலும் சரி, அதே பங்கு அடுத்த நாள் வாங்கினாலும் சரி, பொசிஷன் வந்து முதல்ல இருக்கக்கூடிய குவான்டிட்டி என்பது போய் 0 குவான்டிட்டி ஆயிரும், பொசிஷனே இருக்காது. மறுபடியும் பொசிஷனை புதுசாக அதே குவான்டிட்டி திருப்பி வச்சுக்கிறார். அஃப்கோர்ஸ் விலை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நேற்றത്തെ ப்ரைஸ்க்கும் இன்றைக்குமோ அல்லது இன்றைக்கி விற்கக்கூடிய பங்குக்கு வேறு பங்குகளை வாங்கும்போது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். பட் இந்த லாபம் என்பது ஆஃப்செட் ஆகி கட்ட வேண்டிய வரி என்பது இல்லாமல் போயிடும், அல்லது வரி என்பது குறையிற மாதிரி ஆகிடும். அதுக்கு பேர் தான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் என்பது. சில பேருக்கு இருக்கிறப்ப தான்
இருக்கிறப்ப அருமை தெரியாது, இல்லாதப்ப தான் அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பங்கு கீழே கும்பா பாட்டு பாடி கீழே கடந்திருப்பான். அதுக்கப்புறம் அப்போல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது, அது மேலே வந்ததுக்கப்புறம் தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இனி இந்த கர்நாடகா பேங்க் ஷேர் எடுத்து வச்சுக்கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏறுமா ஏறாதா, பிரேக் அவுட் ஆகுமா பிரேக் அவுட் ஆகாதான். அவன் சிவனேன்னு கீழே 150 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி 233 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இனிமேல் தான் எடுத்து வச்சுக்கொண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, இனி பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பற்றி போன ஸ்லைட்லேயே பார்த்தோம். இன்னொரு நண்பருமே யோசிச்சு பார்க்குறாரு, ஒருவேளை மார்க்கெட் நேற்று கடுமையான வீழ்ச்சியில் நிறைய பேர் வந்து லாஸை புக் பண்ணி விட்ருப்பாங்களோ டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்க்கு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துருக்காரு. பட்டு ஒரு லாஸை புக் பண்ணதுக்கப்புறம் அதே வேறு பங்குகளையே வந்து அன்றைக்கே கூட வாங்கியிருந்துருக்கலாம் இல்லையா, யாருக்கு தெரியும். அல்லது ஒரு நாள் பூரா வெயிட் பண்ணிவிட்டு சரி அடுத்த நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பணம் வெளியே போனதான் அப்புறம் அடுத்த நாள் தான் அந்த பணம் என்பது மார்க்கெட்டுக்குள்ளே திரும்பி வருது. நண்பர்களே, உங்களுக்கு டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் என்பது இருந்தால் அதை உபயோகப்படுத்தணுமா வேண்டாமா, எப்படி உபயோகப்படுத்துறது என்பதெல்லாம் புரோக்கர்கிட்டையோ அல்லது உங்களுடைய அக்கௌண்டன்ட்டையோ நின்றது கேட்டு தெரிஞ்சுங்க. இன்னொரு நண்பருமே அப்படி தான் கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ நிறைய பேர் லாஸில் இருக்கிறவங்கலாம் லாஸை புக் லாபமும் இருந்திருப்பாங்க நஷ்டமும் இருந்திருப்பாங்க. சரி நஷ்டத்தை புக் பண்ணிவிட்டு டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் இது பண்ணிக்கலாமா என்ன நினச்சாங்கன்னு தெரில. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்குது. 4 லட்ச ரூபா லாபத்தில் இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தா 15 நாளில் 6 லட்ச ரூபா நஷ்டமாக இருக்குது. அப்போ இவருடைய போர்ட்ஃபோலியோலாம் வந்து இப்படி திரும்பி இருக்கான் அநியாயத்துக்கு. ஆனால் இந்த டோரண்ட் பவர் என்ற பங்கெல்லாம் சமீபத்தில் பவர் செக்டர்னுடைய செய்தி வச்சுக்கிட்டு சமீபத்தில் 4 மாதத்தில் இது ரெக்கவரி தான் இருக்குது. இவனும் ஆல்மோஸ்ட் 22% தான் சமீபத்தினுடைய லோன்லேருந்து ரெக்கவரி ஆகிருக்கான். ஆக மொத்தம் பவர் செக்டர்களில் ஒரு 20% ரெக்கவரி என்பது கடந்த 4-5 மாதத்தில் நடந்திருக்கு. சமீபத்தில் சில பங்குகளெல்லாம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லைங்க நண்பர்களே. கும்பா செய்வது எப்படின்னு சும்மா உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல். ஒரு உதாரணத்துக்கு இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் ஜனவரி ஸ்டார்டிங்கில் எடுத்து பார்த்தாலும் அதே ரேட்டு தான், இப்போ எடுத்து பார்த்தாலும் அதே ரேட்டு தான். ஸோ பெருசாக முடிவெடுக்க முடியாமல் திணறி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த என்எம்டிசியும் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி இந்த ஜிஎம்டிசியும் மினரல் ரிலேட்டடான ஒரு செய்திகள் வந்த உடனே ஆடாத ஆட்டம் ஆடிட்டான். அது பாட்டுக்கு இருந்த விலை என்ன வெறும் 240 ரூபா, அங்கேருந்து 640 ரூபா போன பிறகு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இந்த பங்கினுடைய விலை ஆடிக்கொண்டிருக்கிறது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமே 4 பேட்டர்ன் தான். ஒன்று ரொம்ப மோசமாக இறங்கிறது, அல்லது இறங்கினதுலேருந்து அப்படியே ரொம்ப வேகமாக ரெக்கவரி ஆகிறது, அல்லது மேலே வந்ததுக்கப்புறம் அப்படியே எந்த மூமெண்ட் இல்லாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அல்லது கீழே சரிவடைந்த பின்பு திரும்பி மேல் நோக்கி வராமல் அங்கே பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இருக்கிறதுலே ஒரு 4 சினாரியோ. இந்த 4 சினாரியோவில் தொடர்ந்து இறங்கக்கூடிய பங்குகளையோ அல்லது இறங்கிட்டு திரும்பி மேலே வராமல் கீழேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 சினாரியோ மட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்துட்டா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அப்புறம் மகிழ்ச்சி என்பதே மார்க்கெட்டில் வராது. ஸோ 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்தோம் 1 கோடி சம்பாரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்ததுனா தான் நல்லது. அதை விட்டுட்டு நான் 1 கோடி எடுத்துகிட்டு வந்தேன் அதை 10 லட்சமாக மாற்றி சம்பாரித்து வச்சுருக்கேன்னா அதில் எப்படி, அப்படி இல்லை அர்த்தம். 1 கோடி எடுத்துகிட்டு வந்து 10 லட்சம் தான் கையில் இருக்குன்னா இப்போ 90 lakhs லாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் சரியாக போகலன்னு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 50 லட்சம் 20,000 ஏதாவது ஒரு நஷ்டம்னு சொல்லி கடை போட்டிங்கன்னா கூட யாரும் ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. சரி ஏதோ அவங்க முயற்சி பண்ணாங்க, 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்தாங்க, 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கில் போயிட்டு யாரும் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 1 கோடி எடுத்துகிட்டு வந்து 90 லட்சத்தை விட்டுட்டு 10 லட்சம் தாங்க இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக விரட்டி அடிப்பாங்க வீட்டுக்காரம்மா. நண்பர்களே, அற்புதமாக சம்பாரித்து கொடுத்த பங்குகள் சிலதெல்லாம் சமீபத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் தான். எம்சிஎக்ஸ் எல்லாம் அற்புதமாக சம்பாரித்து கொடுத்தான். அடுத்தது குஜாலா பயணத்துக்கு ரெடியா இல்லை கும்பா பயணத்துக்கு ரெடியான்னு தெரில. சமீபத்தில் தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்க முடியாமல் நேற்று கொஞ்சம் இறங்கியிருந்தான். இன்றைக்கி ஒரு 4% இப்போ இறங்கி போச்சு. இனி அடுத்த கட்டமாக இந்த M6 போன்ற பங்குகள்லாம் என்ன செய்யும்னு நம்மளுக்கு சாதாரணமாக தெரியாது. இந்த F&O செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சமீபத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தான் 2600 ரூபாய்ன்னு. அங்கேருந்து 3 நாட்களில் இப்போ 10% இறங்கியிருக்கான். இனி மறுபடியும் அடுத்த சில நாட்களில் இவன் பழசை ரெக்கவரி பண்ணாலும் 10% ஏறணும், அல்லது 200 days மூவிங் ஆவரேஜை வந்து தொடரணுனாலும் 20% இறங்கணும். என்னடா இது ஒரு இக்கட்டான நிலைமை, கும்பா பயணத்துக்கு இது நீ ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் யோசிச்சுட்டு கொண்டிருப்பாங்க.
அதே மாதிரி தான் இந்த நேஷ்னல் அலுமினியம் அப்படின்ற பங்கும் அவனுடைய பழைய ஹை 440, அதை மறுபடியும் மேலே போனவன் தாண்ட முடியாமல் மறுபடியும் 360 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுவும் ஒரு சென்டர் பாயிண்ட். மறுபடியும் அவன் திரும்பி மேல் நோக்கி போகிறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட 80 ரூபா ஏறணும் பழைய ஹை போய் தொடர மாதிரி இருந்தாலும். அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொடர மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 80 ரூபா இறங்கணும். என்னடா இது நிக்கெட்டான நிலைமை, இந்த F&O ட்ரேடர்ஸுக்கு வந்த நிலைமை, எந்த சைடு போனாலும் பெருசாக போக வேண்டியதாக இருக்கே, அந்த டைரெக்ஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் தான். எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.